Hello guys, welcome to Ultimate Gaming Squad. நான் தான் உங்கள் UGS. நான் தான் உங்கள் ஜிவி. அப்புறம் இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் பார்த்தீங்கன்னா டெரோர்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் யூடியூபரை வச்சு மேக் பண்ண கேமு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் யூடியூபர் அவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இந்த கேமு. ஓகே, இதை பற்றியே வந்துட்டு யூடியூப்பில் நிறைய அப்பப்போ ஷார்ட்ஸில் இந்த அக்கா வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். சரி, இந்த அக்காவை பற்றி நீ என்ன நினைக்கிற? அக்காவை பற்றி என்ன நினைக்கிறேன் கேட்டு நான் சொல்கிறேன். சரி, இப்போ வேணால் நம்ம ஏதோ ஒரு சீக்வன்ஸ் தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம டாக் டு ரோரோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரோரோ யாருன்னா அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வார்த்தை இருந்துங்களா, ரியல் நேம் அதுதானா? ஆமாம். இந்த கேம் எனக்கு சத்தியமே என்னன்னே தெரியாது. என் தம்பி தான் ப்ளே பண்ணுறான். பாப்லோ நான் லைவ் போக போகிறேன் டிக்டாக்ல. அதனால் டேபிளில் தேவையான பொருள்லாம் அடுக்கி வைங்கிறா. இப்போ நம்ம போய் ஒவ்வொரு பொருளாக அடுக்கி வைக்கணும். நம்ம இந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனா? அப்படிதான். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோகோ கோலா என்ன கையில் நவலிக்கு போயிடுச்சு, சீக்கிரம் எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு அங்கே போய் வைக்கணும். இங்கே அந்த இடம் இங்கே வச்சாச்சு. இப்போ நீ இப்படி போனீன்னா அது லைவ் போயிட்டுருக்குல்ல, நீ போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரில நடுவில் போய் ஹாய்ன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வரேன். என்ன கண்ணாடி காணும்? அது கண்ணாடி போட்டால் மேக்கப் சரி, இப்போ நம்ம இந்த கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகலாம். கர்ச்சீஃப் இல்லை, சரி, டிஷ்யூ பேப்பர். இப்போ நம்ம இந்த ஹார்ட் போட்ட மாதிரி கப்பு இருக்கே, எதுவும் போய் வைக்கணும். எல்லா பொருளையும் சேர்த்து அங்கே வச்சாதான் வேலை முடியும். டக்குன்னு போய் வைக்கணுங்க. இன்னொரு கப்பையும் போய் வச்சிடலாம். அடுத்து இன்னொரு கர்ச்சீஃபையும் போய் வைக்கலாம். இங்கே இங்கே இருக்குங்க, இதே போய் கொண்டு போய் அங்கேயே வச்சிடலாம். சரி, இந்த கேமை நீ இது வரையும் பார்த்ததுலங்கிற, ஆனால் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த கேமு. ஏன்னா எனக்கு தெரியாது நான் என்ன நிலமையில கடைசியில் இருக்க போகிறதுன்னு தெரில. நான் அழுவுக்குன்னு ட்ரை பண்ணிடுச்சு. சரி, இப்போ நான் சமையல் செஞ்சுட்டா. இதோ பாருங்க சமையல். ஆமாம், அவன் நின்றுட்டு தானே இருந்தா, எங்கே சமைச்சா? அது சும்மா ப்ரோக்ராமிங். நமக்கு போட்டுட்டா மேடம் சாப்பிட்றா. மேடம் அங்கே உங்கள் ஃபேன்ஸ்லாம் வெயிட்டில் இருக்காங்க, நீங்கள் பொறுப்பே இல்லாமல் சாப்பிட்டுருக்குறீங்க. அதெல்லாம் அப்படிதான், அவ்வளோதான், லைவ் முடிச்சிருச்சு. சரி, இப்போ சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியதான். பார்க்க நம்ம வீட்டில் செய்கிற தக்காளி சாதம் மாதிரி இல்லை. சரி, சாப்பிட்றலாம். சரி பாப்லோ, எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது அப்படிங்கிறா. தூக்கம் வருதாமா. இவ்வளோ நேரம் கண் முடிச்சுட்டு இருந்தால் அப்படிதாம்மா இருக்கும். சரி, லவ் யூ, நான் போய் தூங்க போகிறேன், நீயும் வா அப்படிங்கிறா. இப்போ நம்ம போகணும் போல் பின்னாடியே. என்னங்க இவ்வளோ சோவாக போயிட்டுருக்குறா? ஏதோ சோகா. நாளைக்குள்ளே நடந்து போயிருவிய பெட்ரூமுக்கு. சரி, இப்போ நம்ம போவோம். ரொம்ப நேரம் ஆகுதுயா. சரி, நம்ம ஏதாவது வேலையை கூட முடிச்சுட்டு வந்தோம்னா சோறு அப்படியே இருக்கு. அவள் திங்கலை, அவளுக்கு பசிக்கலையா. ஆனால் அப்புறம் எதுக்கடி சமைச்ச? இவ்வளோ நம்ம திங்கிறதுக்கு ஊருக்கே சோறு போடுற மாதிரி எவ்வளோ சமைச்சு வச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம படியில் ஏறி போகிறோம். இது ஆக்சுவலி ஃபாரினர்ஸ் மாதிரி தானே இது? ஆமாம், பெரிய பங்களா இருக்கு. ஒருத்தி தானே இருக்கிறா, இவ்வளோ பெரிய பங்களா இருக்கு இவளுக்கு. இல்லை, நம்மளே பார்க்குறா. ஒருவேளை பேயா இருப்பாளோ? பேயா? இவ சூனியகாரி. அப்படிதான் இருக்கு பார்க்கவே. ஒருவேளை சில பேர் என்ன சொல்லுவாங்க, சரி பேயை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றான்னு சொல்கிறாங்க. அப்படிதானே இருக்கு பேயை கல்யாணம். ஆமாம், இப்போ நம்ம தூங்க போகிறோம். சரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். நம்ம முடிச்சிருவோம் சொல்லி நைட்டோட. இது நேற்று காமிச்ச அதே வீடியோ தான். அதே வீடியோ, ஆனால் என்ன பொண்ணு மட்டும் பேயா மாதிரி இருக்கும், வேற என்ன? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, அங்கேயே அதே இடத்துல இருக்கா. பாப்புலோ, இப்போ நான் டிக்டாக்ல லைவ் போக போகிறேன். மறுபடியும் அந்த டேபிளை செட் பண்ணுறது சொல்கிறேன். மீண்டுமா? உனக்கு எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்போ முன்னாடி தானே டேபிளை செட் பண்ண சொன்னேன். அப்போ மறுபடியும் செட் பண்ண அந்த பாட்டில் கூட மண்டையில போட்டுருந்தேன். இப்போ கேமை முடிக்க முடியாது, நம்ம நினச்சா இப்பயே போட்டுலாம். சரி, இப்போ இந்த கப்பை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சப்போஸ் தூக்கி அவன் மேலே போட முடியாதா? அதெல்லாம் போடலாம். ஆனால் அதுக்கு பேயா மாறணும், இல்லைன்னா அவன் நம்மளை துரத்திட்டு வரணும். அப்போ வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம மண்டே உடச்சிடலாம் ஒரே நைட்டில். அது நம்ம ஒரே செகண்டில் முடிக்கலாம். இருந்தாலும் ஏன் டெவலப்பர்ஸ் இப்படி இருக்காங்க. சரி, நம்ம அடுத்த கட்சியையும் போய் அங்கே வைப்போம். இந்த அம்மா சமைக்கவே இல்லை, சும்மா நின்றுட்டு என்னவோ பண்ணிகிட்டு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, எப்படி என்னென்ன பொருள் போடணும், எப்படி வேக வைக்கணும், அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும். இங்கே பாருங்க. இப்போ நம்ம நடுவில் போகிறோமே, அப்போ என்ன சொல்லுவோம்? இதான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் பார்த்துக்கோங்க அப்படிங்குவா. ஆமாம், இப்போ நம்ம அங்கே போய் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ அவள் சமைச்சு முடிச்சிட்டா, லைவையும் முடிச்சிட்டா. இப்போ நான் சாப்பாடு கொண்டு வரேன்.
நீ சமைக்கிறது 2 பேர் சாப்பிட்றீங்க, அண்டாவா சமைச்சு என்ன சாப்பிடுங்க? அதே சாப்பாடு நேத்து வச்ச தக்காளி சாதம். ஒருவேளை அதே சூடு பண்ணி ரெடி போட்டாங்கன்னு தெரில. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம். சரி இப்போ நம்ம வந்து கடைசி வாய். அந்த அம்மா மட்டும் ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க? அது தெரில, எனக்கு வந்து இப்போ பசிக்கல அப்படிங்கிறா. சரி நம்ம சொன்ன நீ இருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. புதுசாக ஒரு நோன் வந்திருக்கு. நோனா இப்போ என்ன சொல்றது? நோன்னு சொன்ன பேய மாதிரி. உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. இல்லை நல்லா இல்லை. இதில் டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்ரு, எதுக்கு நம்ம வந்து. சரி இது நான் போய் வந்து தூங்க போகிறேன், நீயும் வா அப்படிங்கிறா. அதே டைலாக். ஒருவேளை இந்த பேபின்னு எல்லோ மாதிரி திடீர்னு ஒரு 3வது நாளுக்கு இது மாநாடு படம் மாதிரி இருக்கு. டைம் லூப்பில் மாட்டிட்டோம். இல்லை எனக்கு பேபின்னு எல்லோ மாதிரி லைட்டாக தோணுது. ஏன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து நார்மலாக போகும்ல, அப்புறமேட்டு தானே அது இந்த குழந்தை ராட்சசனாக மாறும். அது கூட இன்னொரு சாப்டர் இருக்கு, அது கூட போடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதே சீக்வன்ஸு. ஐயோ மறுபடியும் மீண்டும் மீண்டும் எங்களால் பண்ண முடியாது. மாநாடு படம் பார்த்த மாதிரியே இருக்கியா? வந்தா போனா சுட்டா ரிப்பீட் மாற்றி சொல்கிற டைலாக். சரி வந்தா செத்தா போனா மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. டாக் டு ரோடு ஒன்று. இப்போ மறுபடியும் அதே தாங்க சொல்கிறாங்க. நான் லைவ் போகிறேன், போய் டேபிளில் போடுறலாம் வைன்னு. உங்களுக்கு ரோட்டி காமிச்சாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே சொல்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு, இது எனக்கு பிடிச்ச டிஷ் இல்லைன்னு சொல்லி சொல்கிற மாதிரி. சரி சரி பிடிக்கலன்னு சொல்கிறேன், கண்டராவியாக இருக்குன்னு சொல்கிறேன். சரி பாப்பலாம், நான் போய் தூங்க போகிறேன், நீயும் வா. அதே இதில் ஏம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அதுதானே இப்போ நம்ம இந்த பக்கமாக வரும். ஒருவேளை தப்பிச்சு ஓடிடுறோம். இல்லை இந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக ரூம் இருக்குது, அதை தான் நான் பார்த்தேன். இதை லைட்டு போட்டு பார்க்கலாம். இங்கே இருங்க, அவ போகட்டும். ஏன்னா திடீர்னு நம்ம உள்ளே போன வரும் பின்னாடி கத்தி எடுத்து மாறிவிட்டால் என்றால் நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த வழி இருக்குது. எனக்கு கீழே போதா இல்லை, இது என்ன இடம் தெரியல, ஆனால் தான் உள்ளே வந்திருக்கேன். பேஸ்மெண்ட்டு நினைக்கிறேன். எங்கடா நீ ஒளிவ? இங்கே சந்து கூட இல்லை. இங்கே என்னவோ ஒரு ஃபோட்டோ இருக்கு, இதான் நம்ம நினைக்கிறேன். இல்லை இது பார்த்தா பாப்புலோ கேரக்டர் மாதிரி தெரில. ஒருவேளை இல்லை என்னமோ போட்டிருக்குது. என்னமோ வந்து இங்கே லைட்டு இருக்கு. ஆமாம், யார் அட்டாக் பண்ண போறான்னு தெரியலையே. அது தெரியல, அது சும்மா நம்ம தான் போனி. அவ்வளோதாங்க. சரி இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். இருந்தாலும் இங்கே ஏதாவது இல்லை நம்ம இங்கே தங்கிடலாம். இல்லை போய் தான் ஆகணும். போய் நீ போய் தான் ஆகணும். சரி அக்கா பக்கத்தில் படுக்கிறது கீழே படுத்து. சரி இப்போ நம்ம வந்து அடுத்த நாள் வந்து லைவ்னு சொல்லி பாரு, அப்படியே மண்டையை உடைச்சிடுறேன். இப்போ நம்ம தான் எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து காணுண்டா இருக்கா? இல்லை இந்த வாட்டி கொஞ்சம் வேற மாதிரி நடக்குது. ஐயோ இது சொல்லு பாப்புலோ அப்படிங்கிறா. நீ தெரிஞ்சு லைவ் போயிட்டேன்னு நினைக்கிறேன். இரு, 2 ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு என்ன டின்னர் சமைக்க போற, இல்ல நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற. நீ எங்கம்மா சமைக்கிற? உனக்கு என்ன தைரியம் பாப்புலோ அப்படிங்கிறா. நான் சமைக்கிறேன்னு சொன்னா பைத்தியம் பிடிச்சிச்சான்னு. சரி நீ போய் டேபிள் அரேஞ்ச் பண்ணு, நான் சமைச்சு கொண்டு வரேன் அப்படிங்கிறா. சரி எப்படி நம்ம டேபிள் சாப்பாடு வார்த்தை இந்த வாட்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. சரி அதே சாப்பாடு தானமா கொட்ட போற. தக்காளி சாதமே தான். இப்போ நம்ம வந்து அடுத்த நாளைக்கு போறோம்னு நினைக்கிறேன். சொல்றேன், வாமிட் வருது அப்படிதான். சரி என்னடா இது ஓவர் பிளாக்கா இருக்கு. நம்ம சாப்பிடுச்சிட்டோம். இல்ல இங்க யார் கத்துற மாதிரி சத்தம் கேட்டது. ஒருவேளை இல்லைங்க பேய் கத்துற மாதிரி சத்தம் கேட்டுதா? அதான் இப்போ பண்ணா நம்ம இங்கே தான் போயாகணும். சரி பார்த்துன்னு போகலாம். எதுக்கடி வந்த? இவன் ஒரு லைவ் வந்து மிட் நைட்ல லைவ் பண்ணிட்டு இருக்கிறா. சீக்கிரம் போலீஸ். நான் வந்து எழுப்புன்னு நினைக்கல. நான் டிக்டாக்ல லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பவுல் கை நழுவி விழுந்துருச்சு. நைட்டு 1 மணி யாரா லைவுக்கு வந்து ஆடியன்ஸ் பாக்குறாங்க? எனக்கு புரியல. நைட்டு 1 மணிக்கு யாரா வருவா? அது தெரியல. இவன் ஒரு கிறுக்கிங்க பாரு கீழே போட்டு வச்சிருக்கிறா. கண்ணாடி பவுல் கையில வந்து நழுவி விழுந்துருச்சான். அதுக்கு அந்த சத்தமாமா போடுவேன். நீ அம்மா சாமி, நான் ஏதோ ஆயிடுச்சோன்னு வச்சு அதையும் கீழ இருந்து மேல அப்படி லூசுனா இப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வருது. சரி இப்போ நம்ம வந்து மேலே போய் திரும்பவும் போய் தூங்கணும். ஆமா, அடுத்து வந்து நம்மள முடிச்சு விட்டுருவா, அவ்வளவுதான். சரி இப்போ நம்ம வந்து அங்கேருந்து வந்தாச்சு. மறுபடியும் பைத்தியம் அங்கே நிற்கிது. என்னது சொல்லு பாப்புலோ அப்படிங்கிறா. இந்த கிச்சன் இந்த வாட்டி நீ என்ன பண்ண போறான்னு கேட்கலாம். இதில் வந்து
இந்த வாட்டி நீ நைட்டு ரொம்பவும் நேற்று நைட்டு நீ ரொம்பவும் ஒரு மாதிரியாக நடந்துக்கிட்டான்னு சொல்லியிருக்கோம். உனக்கு என்ன தைரியம் பாப்புலோ அப்படிங்கிறா. இவனுங்க வேற இப்போதான் அனுப்பிட்டுருப்பானு. இப்போ வர நம்ம அதே தான் அப்படியே அரேஞ்ச் பண்ணுமாம்மா? இல்லை நம்ம போன வாட்டி திடீர்னு வந்து நம்மளை பயமுறுத்தினால அதே சீக்வன்ஸ் தான். அதே தான் நான் மறுபடியும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணா இது வாட்டி நீ உனக்கு என்ன லூஸா, நீ சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. ஏன்டா இப்படி சொல்ற? திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு. சரி நான் வந்து ஓஹோ நீ அப்படிலாம் நான் இது எனக்கு பிடிச்ச விஷயம். நான் இதெல்லாம் இது வந்து அது என்னது தொடருவேன். கேட்கக்கூடாது என்னோட ரைட்ஸ். அப்படிதான். இல்லை நீ வந்து ரொம்ப இதுவாக நடந்துக்கிற. அப்படியா பாப்புலோ? சரி நீ வந்து இப்போ என் கூட இருக்கிறது அந்தளவுக்கு நல்லா இல்லை, நீ கிளம்பலாம் அப்படிங்கிறா. சரி கிளம்பு. இந்த மாதிரி பைத்தியத்துக்கு கூட இருக்காம கிளம்பிடலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து கிளம்பு நீ ரொம்ப மிஸ்ட்ரியாக நடந்துக்கிற அப்படி சொல்லாத பாப்புலோ அப்படிங்கிறா. பூச்சி இப்போ நம்ம வந்து கிளம்பணுமா? சரி கிளம்புவாங்க. சோலி முடிச்சு டோர் சைடுக்குள்ள போயிடு. சரி போவாங்க. சரி போய் டக்குன்னு கிளம்பிடலாம். முடிச்சு உருட்டு கட்டி எடுத்து அடிச்சுட்டா. இங்கே நம்மளை எங்கேயோ போறாடாடி. ஆமா இங்கே இழுத்துட்டு போறா. இழுன்னு இழுக்கிறா. அவ்வளோதான் நம்மள சமாதி. சரி நம்ம வந்து எங்கேயோ கூட்டிட்டு போறா. அவட்ட பேசுறதுக்கு போல அப்படியே ஓடி இருக்கலாம்ல. ஓடி இருக்கலாம், யாருக்கு தெரியும். கேம் கான்செப்ட். இதை நம்ம அங்கே கூட ஒரு பேஸ்மெண்ட் பார்த்தோம், அந்த இடம் தானே இது. பேசாம நம்ம அங்கேயே தங்கி இருக்கலாம்டா. அந்த பேஸ்மெண்ட்டில் நம்மள போய் அடைக்க போறான்னு நினைக்கிறேன். நம்ம கதை அங்கே தான் முடிக்க போறோம். அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருந்தது. அப்போ சைக்கோ. ஆமா நம்ம காலை கட்டி போடுது. இப்போ சங்கிலி வச்சு எந்திரிச்சா ஒன்னதாமா பைத்தியம். இதுதான் நம்ம சங்கிலி போட்டு கட்டி அப்படியே மனநல காப்பத்துக்கு ஃபோன் பண்ணி. இல்லை கீழ்பாக்கத்துக்கு. அங்கே வேண்டாம், அங்கே இருக்க மக்கள்ல பாவம். ஆமாம், மனநல காப்பகம் ஆல்சோ ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ இப்போ நம்மளுக்கு எதுவும் ஆகலை, அப்படியே கட்டி போட்டிருக்கிறோம். இருந்து இப்போ நம்ம தப்பிக்கணுமா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னாச்சு கேம்? இல்லை கொஞ்சம் FPS கம்மியாக இருக்குது, அதனால தான். இப்போ நம்ம வந்து லவ் பண்ணிருக்கா. ஏன்டா எப்படி பண்ணிருக்க? இருங்க இங்கே என்னது பெல் அடித்தா என்ன ஆகும்? பெல் அடிச்சா பாப்புலாவுக்கு வந்து பசிக்கும், போய் சாப்பாடு கொடுக்கணும் வரா. ஐயோ சோறு போட்டு சாப்பாடிக்கிற ஒரே ஒரு தெய்வம் நீயே தான் இருப்ப. சாப்பாடு வந்து கொடுக்குறா. இந்த ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துல கூட சோறு போட்டு விவேகம் இல்ல வீரம் ஏதோ ஒரு வீரம் படம். ஏதோ ஒரு படத்துல கூட சோறு போட்டு அடிக்குவாங்கல்ல. நல்லா சாப்பிட்டீங்களா? அடுத்த சரி பிளேட் வந்து உடச்சிட்டோம். ஒருவேளை இது வச்சு ஏதாவது வேலை பண்ண வேண்டியதா இருக்குமோ? இது மறுபடியும் இப்போ வந்தா மறுபடியும் வாங்கி அதே சோத்தை போடுறாங்க மேடம். சரி இப்போ இதை சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு பிளான் இருக்கு. ஒருவேளை வண்டி இந்த பிளேட்டை வந்து நம்ம வந்து இந்த லைட்ல உடச்சிடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நீ உடைச்சு அவ வந்து என்ன பண்றான்னு பார்க்கலாம். அந்த லைட்டை உடைப்போம். வீட்டு பொருள்ரா, ஏன்டா அப்படி பண்ற? சரி இப்போ வந்து உடச்சிட்டோம். இருட்டா இருக்கனால தெரியாது அப்படி. ஆமா அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் நினைக்கிறேன். அதனால தான் அது அப்படி காமிச்சிட்டு இருந்துருவோம். சரி இப்போ பெல் அடிப்போம். சரி பாப்புலாவுக்கு பசிக்கு நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படியே வரா. அந்த பெல் அடிக்க கொண்டு வந்து சோத்தை போடுவா போல. இந்த வரா ரொம்ப இருட்டல்ல. வரா நம்ம கிட்ட கரெக்டா லைட்ல போட்டா. லைட் எரியல, புது பல்பு மாத்தணும் அப்படிங்கிற. இந்த கேப்ல ஓடிடுறா. ஏன்டா நீ பாத்துக்கிற? இல்ல இவ அப்படியே தொடச்சிட்டு வர மாட்டா. இவட எங்கேயும் முடிச்சிடலாம். இந்த டேபிள் நவுத்திட்டா அவ்வளோதான், கதையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம். அவ தொங்கிட்டு இருக்கா. அவளு விழுந்தாச்சு, செட் ஆச்சு. இப்போ நம்ம வாட்டி கிளம்பிடலாம். இந்த சாவி எடுத்து நம்ம காலை வந்து கட்டி வச்சிருக்கிற அந்த சங்கிலியை திறந்து விட்டுட்டு நம்ம பார்த்து கிளம்பிடலாம். திறந்தாச்சு. இதை பற்றி நீ இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறது? சரியோ எந்திரிச்சா போகாத பாப்புறோம் அப்படிங்கிறா. ஏன் முடிச்சு விடுறது மீதி இருக்கு உசிரியும். சரி போலீஸ்க்கு நம்ம வந்து கால் மேல போயிட்டு இருக்காங்க. தப்பிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண. போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றாங்க. அப்பதான் கீழ இருந்து வந்து உன்னை போட்டு தள்ளணும். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான். சரி போலீஸ் கால் பண்ணுவோம், நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆமா கொஞ்ச நேரம் உசுறு போனதுக்கு அப்புறமா அப்படிதான். சரி இப்போ நம்ம வந்து காலை வச்சிடலாம். பின்னாடி அக்கா லைட் ஆஃப் ஆயிடுச்சு.
அதான் நான் சொல்லல, அப்படி கிளம்பி போயிருக்கலாம். போ சாவு போற, அவங்க தான் அப்படி பண்ண சொன்னாங்க. கத்தி வச்சுட்டு வரா. சாவு போற போ. கத்தி நான் சொல்றேன், நம்ம வெளியே போயிட்டு போலீஸ் கிட்ட போய் அங்கே ஸ்டேஷன்லயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட பரவாயில்ல. இப்ப நீ உசுறு போ. கதவு லாக்ல இருக்கு. எனக்கு ஒரு யோசனை, நம்ம தூங்குற பெட்ரூம் பக்கத்துல அங்க ஒரு ஜன்னல் இருந்தது, அதுல தப்பிச்சு ஓடிடலாம். அங்க தோ இங்க இருக்கு பாரு, இங்க தப்பிச்சு ஓடிடலாம். ஒரே ஓடிடலாம். ஓடி ஓடி வந்துட்டா அடிக்கிறா. அடிச்சிட்டா. நம்ம தப்பிச்சிட்டோம். ஏன் என்னாச்சு அவ்வளோ பயமா? ஐயோ சரி, எப்படியோ வந்து தப்பிச்சிட்டோம். இப்போ வந்து கீழே விழுந்தாச்சு. அப்படியே மறுபடியும் வீட்டுக்குள்ள போற இல்லை, இந்த பால் இருக்கே, ஈரா அவன் மூஞ்சில அடிப்போம். மாட்டா சாவு அப்படி கத்துறா. சரி, சீக்கிரமா ஓடி போயிடலாம். ரோட்டுக்காக ஓடணும். ஓடு ஓடு, நிக்காமல் ஓடு ஓடு ஓடு. இங்கேருந்து ஓடணும். ஓடு. இங்கேருந்து ஓடி போனா கரெக்டாக போலீஸ் வந்துடும். அங்கே போலீஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் இல்லை, இடி இடிக்குது. இன்னும் போலீஸ் வரல பாரு. ஆமாம், ஒன்றும் வரல. ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே வந்து நம்ம சோழி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள அவள் தப்பு. இதை வந்துட்டாங்க போலீஸு. என்னப்பா இவ்வளோ எவ்வளோ லேட்டாக வரீங்க? சரி, இப்போ நம்ம வந்து போலீஸ் கிட்ட போய் பேசுவோம். போலீஸ் எங்களை காப்பாற்றுங்க, அங்கே ஒரு ராட்சசி இருக்கா. ஓகே, போலீஸ் இல்லை, போலீஸ் சொல்லி முடிச்சிட்டாளா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்து நம்ம சொல்லி முடிக்க போறோம். அவ்வளோதான், கேம் எண்டிங். என்னடா இது கேமு? ஒரு ஹாப்பி எண்டிங். ஹாப்பி எண்டிங்லாம் சில கேம்ல இருக்காது. இப்போ என்ன நடக்குது அதுக்கு நம்ம பேச பாரு. எண்டிங் வருது. என்ன வித்தியாசமா இருக்கு மூஞ்சி. சூனியக்காரி இவ. என்ன ரத்தமா இருக்கு. பைத்தியம். சுத்தி ரத்தமா இருக்கு. ஏன்னா நம்மள சோறாக்கிட்டு இருக்கிறா. அப்ப கை அங்க பாரு, மீட் மாதிரியே இல்ல அது பக்கம். நம்ம ஆமா, மிஸ்டர் மீட் மாதிரியே தான் இருக்கு. கிணத்தையும் போட்டு நம்ம கை தான் அது. நம்மள சமைச்சு சாப்பிட அதை லைவா போடுறோம். ஆமாங்க, பாருங்க, மனித குழம்பு செய்வதற்கான ரெசிபி இதோ அப்படின்ற மாதிரி. சரி, இந்த கேம் வந்து முடிஞ்சிருச்சு. சரி மக்களே, இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? சூப்பர். சரி மக்களே, இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். டாடா பை பை. நீங்க பார்க்க சாந்தமா இருக்கிறீங்க, ஆனா இவ்வளோ பண்றீங்க.